இந்த பாடல் ஒரு பாடல் நான் வந்து எழுதி பாடியிருக்கின்றேன். இந்த பாடல் உருவாவதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் தான், எல்ஜி ரவிச்சந்தர் சார். வந்து ஒரு ஃபுல் டே நைட் வந்து மோகன் சாருக்கு எல்லாமே இருந்தோம். ஒரு ஃபுல் டே நைட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக இயக்குனர் வந்து எல்ஜி ரவிச்சந்தர் சார் தான் கூட இருந்தார் மெயினாக. அதற்கும் மேலாக என்னுடைய அன்பு சகோதரர் சைமன் அண்ணன் வந்து நல்லா சூப்பரான கம்போஸ் பண்ணி எனக்கு வந்து பாடல் எழுதுவதற்கு முழுமையான சுதந்திரம் தந்தாங்க. இந்த பாடும் போது அதான் கேட்டேன் நான். ஏன்னா ஒரு பேசினாங்க அந்த பாடல் சம்மந்தமாக. அது சொன்னோடனே ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அங்கே வந்து உடனே வந்து எனக்கு வந்து முதல் சுதந்திரம் தந்தா அந்த பாடல் நல்லா நான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு டைரக்டர் சைடும் இயக்குனர் சைடும் ப்ரொடக்ஷன் சைடும் எந்த எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதன் பிறகு இந்த பாடலை ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே இந்த பாடலை வந்து நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். இந்த பாடல் இப்போ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷுவலாக வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஏதோ எனக்கு டான்ஸ் அந்தளவுக்குலாம் வராது. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா தினேஷ் மாஸ்டர் எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம். தினேஷ் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து இதில் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தோட ராபர்ட் மாஸ்டர் அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸு. மற்றும் ஒளிப்பதிவாளர் முத்தையா சார், எடிட்டர் விஜய் சார் மற்றும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதற்கு மேலாக என்னுடைய பரத் அண்ணன் அவருடைய 25வது படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபீல்டில் கிடையாது. இப்போ நான் வந்தோடனே அந்த படம் கரெக்டாக எனக்கு செட் ஆச்சு. அவருடைய 25வது படம் எனக்கு ஞாபகமாக இருக்குது அந்த படம். இந்த படத்தில் பரத் அண்ணன் வந்து நான் பாடின பாடலுக்கு சூப்பராக லிப்பிங் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. அது விட்டுருவாருன்னு பயமா தானே. அதான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் அதான் சொன்னேன், லிப்பிங் பண்ணாதீங்க யாரும் பண்ண, அப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சுகராக பண்ணிட்டீங்கன்னா என்ன கூட மாட்டாங்க. இவரே நல்லா பண்ணுற, இவரை வச்சு பண்ணிக்கலாம். எதுக்கு கானா பாலா. என்னுடைய பேமெண்ட்டு தான் கட் ஆகும். இப்போ தான் நான் அது ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன். வேறு பால் சீலிங் போன நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது வீட்டில். நான் உண்மை தான் சொல்கிறேன். நான் திரைப்படத்துக்கு வந்து இங்கே ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாக காலையில் இது போல் ஆடியோ லான்ச்சு, மதியானம் ஒரு மீடியாவுக்கு இது போல் பாடுவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எங்கே வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒன்று வாங்கிக்கிறேன், ஒரு 10க்கு 10 இடம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு காசெல்லாம் கிடச்சிருக்கோம். அதுமாதிரி லிப்பிங் பண்ண எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் அடுத்த படத்தெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாதீங்க நீங்கள், எனக்கே கொடுத்துருங்க, எனக்கு சோலோ வர மாரி கொடுங்க. செம்மையாக டான்ஸ் ஆனார். நானே வந்து அவரை பார்க்க ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வந்திருந்தார், பரதனை பார்க்க. அப்போ கூட அவர் வந்து அவங்கள கவனியில் கான்செப்ட் பண்ண இந்த பாடல் மேலே இருந்தார். எனக்கு அப்பயே தெரியும் இந்த பாடல் நல்ல வெற்றி பாடல வரன்ட்டு. அதேமாதிரி சிஸ்டர் அவங்க நந்திதாஸ், அவங்களோட அட்டக்கத்தி திரைப்படத்தில் நான் 2 பாடல் பாடினேன் ஃபஸ்ட்டு படத்தில். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ராசியானவங்க. அது அப்போ அதுக்காக நடிக்காத இருக்க முடியாது, நடிச்சா தான் வந்து படம் ஓடும். ராசியானவங்களால ராசின்ட்டு அவங்க பேரை மட்டும் போட்டால் படம் ஓடாது. அவங்களும் நடிச்சிருக்காங்க, நல்லா பார்த்துனாங்க. அந்த எல்லா சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ட்ரெய்லரு இந்த படத்தில் வேறு யார் பேர்னா விட்டுருந்தா கொச்சிக்குவானா, அது என்னுடைய சைடில் சொல்லினோம். யுகபாரதி அண்ணனுக்கு வந்து எல்லா பாடலும் செம்மையாக இருக்குது. வரிகள்லாம் நல்லா இருந்தது. இந்த பாடல் வந்து எனக்கு இப்போ கொண்டு போகிற அந்த சரிகமா ஆடியோக்கு அந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்காக நீ பத்திரிக்கையாளர்லாம் கோச்சிக்கு போகிறீங்க, நீங்கள் தான் மெயினாக முதல் கொண்டு போவீங்க. அவங்க வந்து வருமானத்துக்காக கொண்டு போவாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேரும் புகழும் வாங்கி தராங்க. ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. சுதந்திரம் கிடைச்சி அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ தான் கொஞ்சம் மாறுறேன் நான். ஏன்னா கானா பாடல் என்பது பெண்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. இல்லை, எல்லா பாடலும் நான் வந்து நல்ல தத்துவங்கள் தான் நான் தரேன். அதுக்கு வந்து இந்த பாடல் முதல் பாடல் நல்லா இருந்தது. டைரக்டர்கிட்ட சண்டைலாம் போடல, கேட்டேன், உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா, தான மனசுக்குள்ள நொஞ்சிக்குவா பாப்பா, ஆளை கவுத்து புட்டு மாலை போட பாப்பா, தான மனசுக்குள்ள நொஞ்சிக்குவா பாப்பா, ஆளை கவுத்து புட்டு மாலை போட பாப்பா, சார்பா இருப்பவன் தான் எப்போதுமே ரோமியோ, சேஃபா வாழணும்னா போட்டு கடா போலியோ. நான் போலியோ போனதுக்காக கேட்டேன். கவர்மெண்ட்டு விளம்பரம் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு, அது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த படத்து மூலிமா பண்ணலான்ட்டு கேட்டேன். உடனே வந்து ரவிச்சந்திரன் எல்ஜிஆர் வந்து அவர் உடனே வந்து ஒத்துக்கினார். அது எனக்கு மனசு நிறைவு. அதே நேரத்தில்
இந்த விழா சிறப்பாக நடைபெறுகின்ற நேரத்தில் அவர் பேரும் நுழையில வாயில ஜோ யாரு மபாயா ஜோ காங்கோ இசை கலைஞர் பாப் இசை பாடகர். அவர் அங்க என்ன பண்ணுகிறான்னு தெரியல. அவரை கொண்டு நீங்க பாப் இசை பாடகர் என் கூட சேர்த்து விட்டாங்க. ஏதோ பாடிட்டாரு. அவருக்கு முதல் நம்ம தமிழ்நாட்டின் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாக அவருக்கு வந்து நன்றி. நான் தமிழில் பாடிக்கிறேன் 2 வரி. அதுவே பெரிய விஷயம். நான் வந்து இந்த பாடல் எழுதுறப்ப பாடினே வந்துட்டேன். பாடினேன்ட்டு ஆரம்பமே ஒரு மாதிரி இருந்தது. ஏண்டி என்ன நீ ஏழரையா மாற்றி போடாத, அடி போடி வாயாடி வங்க கடலில் ஊடு கட்டாத, தாலி கட்டிட்டா போயிடுமா கிளாமரு, நாடி நின்றுட்டா நீயும் நானும் சைபரு அப்படின்னு எழுதி தந்தேன். அவர் வந்து இந்த பாடல் பிளைனாக இருந்தது. இடையில இன்னொரு பஞ்ச் வைக்கணும். சின்ன ஸ்கூல் பசங்க தான் அவங்கள வச்சு தான் இப்போ பொழுப்பு ஓட்டுனுக்குது. வந்து சின்ன பசங்க ரைம்ஸ் எல்லாம் போட்டு டிங் டாங் பெல்லு இதுமாதிரி வார்த்தைங்களை போட்டு அவங்களே ஏமாற்றினுக்கிற சின்ன பசங்களை. அதில் வந்து அவங்களுக்கு ரைம்ஸ் போடலான்னு பார்த்தேன். சரி இங்கிலீஷில் போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க பசங்க, அண்ணன் எல்லா படத்துலையும் இங்கிலீஷில் போட்டு ஏமாத்துறான்னு சொல்லிட்டு தமிழில் போட்டு விட்டேன். அதான் அந்த ஆயா வடை சுட்ட கதை அது போட்டுவிட்டேன். வடையை சுட்டது ஆயாடி நீ வந்து பாருடி வாயாடி நான் தமிழ் எழுதி தந்தேன். சைமன் நான் இங்கிலீஷில் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதினு அவர் மனப்பாடம் பண்ணுறாரு வெளியே நின்று. அவர் பார்க்க எனக்கு பயமாகுது, தப்பாக பாடினுக்கிறாரு. அப்புறம் சைமன் என்னை கூப்பிட்டு நான் தப்பாக என்ன பாடிட்டு தமிழ் சினிமாவில் வேறு என்ன பண்ணிட்டு போட்டான் தொல்லை பிடிச்சி அவனே அங்கே போய் பாஸ்போர்ட் போட்டு பிடிச்சின்னு வருது, வாரண்டி போட்டு தான் பிடிச்சின்னு வரணும். அவனை தப்பு என்ன பண்ணிட்டு போயிட்டானா. அது மாதிரி என்ன பண்ணார். அப்போ எழுதி ஒரு ரெடி பண்ண வடையை சுட்டுது ஆயாடி வந்து பாருடி வாயாடி அப்படின்னு அவர் எழுதினார். டைரக்டர் ரொம்ப ட்ரை ஆகுதுங்க, ஒன்றுமே இல்லை சார் நான் போடுறேன் சார் கவுண்டர் அதுக்குன்னு சொல்லிட்டு தான் உடனே ஸ்பாட்டில் போட்டேன். அவன் வந்து வடையை சுட்டுது ஆயாடி வந்து பாருடி வாயாடி அப்படின்னு நான் சொன்னேன். ஆயா வடையை சுட்டுது எப்படி பண்ணுகிறான் பாருமா அசிங்கமா அப்படின்னு. ஆகையால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வெற்றி படமாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ராஜம் ப்ரொடக்ஷன்ஸோட அன்பு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் நன்றி. நீங்க கோர்ட்டுக்கு போறது இல்லையா? இப்போ அவர் லாயருங்க, பெரிய கிரிமினல் லாயர் அவர். ஆக்சுவலி எங்க போறது, இங்க எதுனா 4 கேஸ் வரும் பார்த்தா அது யாரையும் ஆட்சி பிடிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகலாம், நான் அட்வொகேட் தான். ஒரு கேஸும் வரல. நடிகை 3 வருஷமா நின்று எப்படியோ போய் எல்லாம் எட்டி கூட பார்க்குறேன். எந்த இடத்துல யாரும் வந்து உதவாத கேஸ் தான். என் தள்ள இந்த டிராஃபிக்கில் ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டிக்கிறது, ஏன்னா ஓரமாக பிஸ் வச்சு மாட்டிக்கிற கேஸ் தான் வருது. அது அவங்களே 50 ரூபா ஃபைன் கட்டி போயிடலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவர் நிறைய கேஸ்ல வந்து கோர்ட்டுக்கே போக மாட்டாரு. அப்படியே ஃபுல்லா கட்ட பஞ்சாயத்து தான். நேரம் கூப்பிட்டு ஏன்பா சட்டை போட்டுங்கிற ஆளு ஒரு 50 ரூபா கொடுத்துன்னு போங்க, பையன் ஒரு 50 ரூபா கொடுத்துருங்கப்பா அப்படின்னு உண்மையே அப்படிதான் அவர் சால்வ் பண்ணுவார். கேட்டு பாருங்க. இல்லை அதான் நல்லது. அதனால தீர்வு வந்து என்ன பண்ண போறாங்க கோர்ட்டு. உனக்கு வந்து நீ அடிச்சது உனக்கு ஒரு தீர்ப்பு தருவாங்க இந்த கோர்ட்டில், இன்னொரு கோர்ட்டில் அவனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. இது போயினே இருக்கும். அப்படின்னா தான் கோர்ட்டு நடத்த முடியும், கோர்ட்டை நடத்த முடியாது. அதனால 2 பேரும் சந்தோஷமா போங்க, எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க. இதுதான் தொழில் போயின்னு. ஆகையால் எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. என்னுடைய அண்ணன் பரத் அண்ணுக்கு மீண்டும் இந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆடி இருக்காரு. நான் ஏதோ வந்தேன். ஆனால் முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கே கட்சி தான் அந்த லுங்கி பனின்னு தெரில. பனின்னு 8 ரூபாய் 7 ரூபாய் தான் இருக்காது. பேமெண்ட்டு நெருக்கடி பண்ணி வாங்கினேன்ட்டு காஸ்டியூமை குறைச்சி விட்டாங்க இவங்க. பேமெண்ட்டுக்கு ஒரு 15 நாள் போராட்டம். இவ்வளோ தான் தந்தால் தான் வருவேன் போய் போராட்டம் இருந்து கடைசியாக சொல்லிட்டேன். அதாவது நான் வந்து அந்த படத்துக்கு தேவைப்படுறேன், அந்த சீனுக்கு நான் கண்டிப்பாக தேவைப்படுறேன். நான் அதுக்காக அவங்க மேலே ஒரு பலுவை சுமத்தலை. எனக்கு தெரியும் அந்த படத்தில் என்னோடய சீன் அங்கே தேவைப்படுதுன்ட்டு. அதுக்காக நான் அப்படி கேட்கல. நியாயமான ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் அப்படிலாம் போடல. சும்மா சிம்பிளாக ரீட்டைல் மாதிரி போட்டு அவங்ககிட்ட வாங்கினேன். ஆனால் அந்த காண்டில் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, என்னோடய காஸ்டியூமை குறைச்சிட்டுக்கிறாங்க. தம்பூன்னு பனின்னு வீட்டில் எங்கள் வீட்டில் ஒய்ஃப் பார்த்த பிறகு தான் தெரியும் என்னோடய பழைய ரூபத்தை பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் ஆகையால் இந்த திரைப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.